ஹாய் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், ஆளுமை மற்றும் அளவிடுதல் அப்படின்ற அந்த யூனிட் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வருங்க, ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவதை சுரப்பது எது? முதல்ல ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எது சுரக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின். எந்த ஹார்மோனுங்க? ஸோ தைராக்சின் அப்படின்றத ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா ஒருத்தரோட வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்றக்கூடியதாக இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தைராய்டு ஹார்மோன் தான். அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. அது சுரக்கக்கூடியது தைராய்டு சுரப்பி. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் தைராய்டு சுரப்பி தான் தைராக்சினை சுரக்குது. அதுதான் ஒருத்தரோட ஆளுமை நிர்ணயிக்கிறதுனால ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பிட்யூட்ரி சுரப்பி பார்த்தீங்கன்னா ஏன் தலைமை சுரப்பின்னு அழைக்கப்படுது அப்படின்னா மற்ற எல்லா சுரப்பிகளையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, மற்ற சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்றதுனால தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நாளமில்லா சுரப்பி மண்டலங்களின் வழி நடத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடியது இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துறன்னு சொல்லுவாங்க, தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து, பிட்யூட்ரி சுரப்பி எந்த வடிவம் கொண்டது? ஸோ பிட்யூட்ரி சுரப்பி பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்துல காணப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பட்டாணி வடிவத்தில் காணப்படக்கூடிய ஒரு சுரப்பி ஆகும். எந்த வடிவங்க? பட்டாணி வடிவம். அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். ஸோ பட்டாணி வடிவத்துல பார்த்தீங்கன்னா இது மூளையோட அடிப்பகுதியில காணப்படக்கூடிய ஒரு சுரப்பிங்க. மூளையோட அடிப்பகுதியில ஸ்பீனாய்டு எலும்புல செல்லா டர்சிகா அப்படின்ற ஒரு குழி காணப்படும். அந்த குழிக்குள்ளதான் இந்த பிட்யூட்ரி சுரப்பி பட்டாணி வடிவத்துல காணப்படக்கூடியதா இருக்கு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து, பிட்யூட்ரி சுரப்பி எங்கு காணப்படுகிறது? ஸோ நான் போன கொஸ்டின்ல இதுக்கான ஆன்சர் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ மூளையோட அடிப்பகுதியில ஸ்பீனாய்டு எலும்புல செல்லா டர்சிகா அப்படின்ற குழியில தான் காணப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்போ மூளையோட அடிப்பகுதி. அப்போ சீதா இதுக்கான ஆன்சர். தலைமை சுரப்பின்னு அழைக்கப்படுறது பிட்யூட்ரி தான். அதே போல பிட்யூட்ரி பார்த்தீங்கன்னா அது பட்டாணி வடிவத்துல காணப்படக்கூடியதா இருக்கும். அதே போல இது மூளையோட அடிப்பகுதியில செல்லா டர்சிகா அப்படின்ற குழியில காணப்படுது. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, பிட்யூட்ரியின் நரம்பு திசுவாலான பின்கதுப்பு எவ்வாறு அடைக்கப்படுகிறது? ஸோ ஒரு பிட்யூட்ரி பார்த்தீங்கன்னா 2 கதுப்புகளா காணப்படுதுங்க. பின்கதுப்பு முன்கதுப்புன்னு 2 கதுப்புகளால காணப்படுது. அப்படி நம்ம இங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நரம்பு திசுக்களாலான பின்கதுப்பு. ஸோ நரம்பு அப்படின்னாலே நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது நியூரா ஹைப்போபைசிஸ். அப்ப பீதா இதுக்கான ஆன்சர். ஸோ நரம்பு திசுக்களாலான அந்த பின்கதுப்பு பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. இது சுரப்பு திசுக்களாலான முன்கதுப்பு பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ முன்கதுப்புனா அடினோ ஹைப்போபைசிஸ், பின்கதுப்புனா பார்த்தீங்கன்னா நீரோ ஹைப்போபைசிஸ். ஓகேங்களா? அடுத்து, பீனியல் சுரப்பியுடன் தொடர்பற்றது எது? அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க போறது பீனியல் சுரப்பி. ஸோ பீனியல் சுரப்பியோட தொடர்பு இல்லாத எது அப்படின்னு நான் பார்க்கலாம் பாருங்க. 4 ஆப்ஷன்ல எது தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. செல்லா டார்சிகா, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா கொனேரியம் மனிதனின் 3வது கண், ஆன்மாவின் இருப்பிடம், இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா இந்த பீனியல் சுரப்பியை தான் குறிக்குதுங்க. ஓகேங்களா? இந்த செல்லா டார்சிகா அப்படின்றது பட்டாணி வடிவத்துல இந்த பிட்யூட்ரி சுரப்பி எந்த இடத்துல காணப்படுதுன்னு பார்த்தோம். டெல்லா டர்சிகா அப்படின்ற இடத்துல தான் காணப்படுது அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னாலே அது அதுக்கான வரக்கூடியது. இது 3மே பீனியல் சுரப்பியுடன் தொடர்புடையது. அப்ப இங்க பொருந்தாத பார்த்தீங்கன்னா செல்லா டர்சிகா அப்படின்றத இங்க பொருந்தாதது. அடுத்து, மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் ஹார்மோனை சுரப்பவை எவை? மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய சுரப்பி எது? சூப்பர், இதுங்க பீனியல் சுரப்பி. சீதா அதுக்கான ஆன்சர். இந்த பீனியல் சுரப்பி தான் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின்
அப்படின்ற 2 விதமான ஹார்மோன்களை வந்து சுரக்கக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து 7வது கேள்வி, தூக்கத்தையும் விழிப்பையும் ஏற்படுத்தும் ஹார்மோன்கள் முறையே. ஸோ ஒன்று தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும், இன்னொரு ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தூக்கத்துல இருந்து விழிக்கக்கூடிய ஹார்மோனா இருக்கும். அப்படி அந்த ஹார்மோன்கள் முறையே வந்து எது வரும் அப்படின்னா, ஸோ தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் அப்படின்னா மெலட்டோனின், தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஹார்மோன் அப்படின்னா செரட்டோனின். அப்போ தூக்கம்னா மெலட்டோனின், விழிப்புனா செரட்டோனின். அப்போ இதுதான் கரெக்டான ஆர்டர். அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். தூக்கத்தை வரவழைக்கும் ஹார்மோன் மெலட்டோனின், விழிப்பை ஏற்படுத்தும் ஹார்மோன் செரட்டோனின். இது ரெண்டுமே பீனியல் சுரப்பி தான் வந்து சுரக்குது. அடுத்து 8வது கேள்வி பாருங்க, கண்ணின் விழித்திரையில் ஒளிப்படும் போது டேஷ் உற்பத்தி குறைகிறது. ஸோ கண்ணில் நீங்க ஏதோ ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ லைட் வந்து இது கண்ணில் பட்டுனே இருக்கிறப்போ இந்த ஹார்மோனோட அந்த சுரப்பு வந்து குறையுதுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஹார்மோனோட சுரப்பு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். பி தான் இதுக்கான ஆன்சர். மெலட்டோனின் ஹார்மோனோட சுரப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடியதா வந்து இருக்கும். இதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் பிரச்சனை வந்து ஏற்படும். ஏன்னா அது தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அடுத்து 9வது கேள்வி, கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது? கால தூதுவர்கள் என அழைக்கப்படக்கூடிய ஹார்மோன் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ஸோ கால தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹார்மோன் எதுனா மெலட்டோனின். ஓகேங்களா? ஸோ மெலட்டோனின் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்தாலும் எடுத்துங்க, மெலட்டோனின் செரட்டோனின் அப்படின்னு ரெண்டுமே கொடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது, ஒன்று தூக்கத்துல இருந்து எழுப்பக்கூடியது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு தூக்கம் மற்றும் தூக்கத்துல இருந்து எழுக்கக்கூடிய அந்த சுழற்சியை மேற்கொள்றதுனால என்ன பண்ணுவாங்க, கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் மெலட்டோனின் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் செரட்டோனின் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ மெலட்டோனின் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா இதான் வந்து நம்மளுக்கு தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாகவும் தூக்கத்தை இருந்து விழிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனும் செயல்படுறதுனால இதான் கால தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 10வது கேள்வி, இந்த ஹார்மோனானது குருத்தெலும்பு உருவாக்கம் மற்றும் எலும்பு உருவாக்கம் ஆகியவற்றை தூண்டுகிறது. ஸோ எந்த ஹார்மோனால குருத்தெலும்பு உருவாக்கம் மற்றும் எலும்பு உருவாக்கம் வந்து தூண்டப்படுகிறது அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? செமட்டோட்ரோபிக் ஹார்மோன், செமட்டோட்ரோபின் வளர்ச்சி ஹார்மோன், இது மூணுமே ஒன்றுத்ததாக குறிக்குது. அதனால இவை அனைத்தும் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் தான் செமட்டோட்ரோபிக் ஹார்மோன், அதாவது ஸ்டிமுலேஷன் தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செமட்டோட்ரோபின் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செமட்டோட்ரோபிக் மற்றும் செமட்டோட்ரோபின் இது ரெண்டுமே வந்து ஒன்றத்தை தான் குறிக்குது. இது வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால வளர்ச்சி ஹார்மோன் அழைக்கப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு உருவாக்கம் மற்றும் எலும்பு உருவாக்கத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்களா இருக்கு. அதனால இவை அனைத்தும் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ தலைமை சுரப்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி தான் வந்து தலைமை சுரப்பின்னு அழைக்கப்படுது. பிட்யூட்டரி வந்து பட்டாணி வடிவத்தில் காணப்படும். பிட்யூட்டரி மூளையோட அடிப்பகுதியில் காணப்படுது. பிட்யூட்டரியோட நரம்பு திசுவாலான பின்கதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. பீனியல் சுரப்பியுடன் தொடர்பற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லா டர்சிகா அப்படின்றது தான். மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் ஹார்மோனை சுரப்பவை எவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க இந்த பீனியல் சுரப்பி தான். தூக்கத்தையும் விழிப்பையும் ஏற்படுத்தும் ஹார்மோன் முறையே மெலட்டோனின் செரட்டோனின் தான். கண்ணின் விழித்திரையில் ஒளிப்படும் போது மெலட்டோனினோட உற்பத்தி தான் வந்து குறையுது. காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். இந்த எந்த ஹார்மோன் வந்து குருத்தெலும்பு எலும்பு உருவாக்கத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை மூணுமே தான். செமட்டோட்ரோபிக் ஹார்மோன், செமட்டோட்ரோபின் வளர்ச்சி ஹார்மோன். 11வது கொஸ்டின் இது உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஏன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் தான் இந்த ஹார்மோன் எல்லாமே சுரக்கக்கூடிய ஒரு மண்டலம். அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள். இதுக்கான ஆன்சர் நான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துட்றேன். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்லேயே வந்து போடுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செல்லும் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.